ஹல்வானாலே பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? அதில் சேர்க்குற நெய், ஆயில், பட்டர் இது போல் சேர்க்கறதுனால சாப்பிட கொஞ்சம் யோசிப்போம். குறிப்பாக வெள்ளை சக்கரை சேர்க்காம செய்த ஹல்வாங்க 3 பொருள் இருந்தால் போதும் இந்த சாஃப்டான செம்ம டேஸ்டான ஹல்வா செய்யலாம். இப்போ 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நெய்ஸ் பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இது போல் நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி இருக்கணுங்க. இந்த ஹல்வா ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக வீட்டில் அவள் இருந்தால் செய்து பாருங்கள். இது போல் நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அடிகானமான பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் எதில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் பவுட்ரு பண்ண அந்த அவளை சேர்த்துக்கிறேங்க. நல்லா நெய்ஸ் பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல. அவளை சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் திக்காக சேர்த்துனதுனால 2 கப் பால் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3 கப் சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் இது போல் திக்காய் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதே கப்பில் எதில் அவ்வளோ எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹை வச்சு இந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போக்கேப்ப மீடியம், அப்போக்கேப்ப ஹை வச்சுக்கோங்க. பார்த்து பக்குவமாக செய்துக்கோங்க. ஆனால் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ஒரு 2 கல் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு சுவை தூக்கி கொடுக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால்லேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன். ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் அடுப்பு மீடியமாக தான் வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ண அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் தேங்காய் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா முத்தின காயாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் பால்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இது போல் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு அல்வா போல் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். கரெக்டாக 15 நிமிஷத்தில் இது போல் எனக்கு வந்துருச்சு. நீங்கள் விரும்பினா லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் வாசம் வேணும்னு நினைக்கிறவங்க. நான் எதுவும் சேர்க்கலை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ட்ரையில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் அவர் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இதிலிருந்தே எந்த அளவுக்கு எண்ணெய் வந்திருக்குன்னு. மேலாக கொஞ்சமாக எள்ளு தூவி கொடுத்துருக்கேன். எள்ளை தூவி கொடுத்துட்டு அதில் நான் இப்போ இந்த அல்வா சேர்த்துக்கிறேன். அல்வா சேர்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துக்கணும். ஒரு பேச்சுலா வச்சு நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு இதை வெளியில் ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சுருங்க. செட் ஆகி வந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் ஆறணுன்னு ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் சாதா இதில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்போ இது போல் பேச்சுலா வச்சு சரி பண்ணி கொடுத்துட்டு மேலாக கொஞ்சமாக வெள்ளை எள் தூவி கொடுத்துக்கிறேங்க. தூவி கொடுத்துட்டு நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் தான் கொஞ்சம் ஆறணுன்னு ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக செட் ஆகி செம சூப்பராக கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும் நம்மளுக்கு. நீங்கள் வெளியில் கூட ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க ஃபேன் காற்றுல, சூப்பராக செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராகவே செட் ஆகி வந்துருச்சு. ஓரங்கள் லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் கவுத்துனோம்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். கட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அவல், நாட்டு சர்க்கரை இருந்தால் இந்த ஹல்வா செய்து பாருங்கள். நிறைய பேத்துக்கு ஹல்வா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அதில் சேர்க்குற நெய், சர்க்கரை இதெல்லாம் சேர்க்கறதுனால சாப்பிட ரொம்பவே பயமாக இருக்கும். இனி கவலையே வேணாம். இந்த ஹல்வா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இந்த ஹல்வான்னு. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம நாட்டு சர்க்கரைலாம் சேர்த்துருக்கறனால, தேங்காய் பாலில் செய்ததுனால. நான் கட் பண்ணிவிட்டு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா.